ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழக அரசு காலி மதுபாட்டில்களை 10 ரூபாய்க்கு திரும்ப பெற வலியுறுத்தி சமூக ஆர்வலர் ஒருவர் மதுபாட்டில்களை மாலையாக அணிந்தபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததால் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடியை சேர்ந்த சமூக ஆர்வலர் பாலகிருஷ்ணன் என்பவர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் மது பாட்டில்களை டாஸ்மாக் நிர்வாகம் 10 ரூபாய்க்கு திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வர் மற்றும் அதிகாரிகளுக்கு மனு அளித்தார். அதன்படி ஊட்டி, கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களில் மது பாட்டில்களை 10 ரூபாய்க்கு திரும்ப பெற உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதேபோன்று தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இந்த உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி சமூக ஆர்வலர் பாலகிருஷ்ணன் காலி மதுபாட்டில்களை மாலையாக அணிந்தபடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் மனு கொடுக்க வேணும்னா, கிட்டத்தட்ட 4 வருடமாக இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் என்று போராடி கொண்டிருக்கிறேன். நான் ஒவ்வொரு வருடமும் நான் போராடி, அதனால் என்னோட சுற்றுச்சூழல் தினத்தை கூட என்னோட டேட்டை கையில் அடிச்சிருக்கிறேன். ஏன்னா என்னோட போராட்டம் நான் தூண்டாலும் என்னோட போராட்டம் தூண்டணும் என்ற ஒரே நோக்கத்தில், பூமியை பாதுகாக்கணும் ஒரே நோக்கத்தில் மதுப்பிரியர்கள் குடிச்சிட்டு மதுப்பாட்டில் அங்கங்க தூக்கி வீசி விடுகிறார்கள். அதனால் மிருகங்கள், மனிதர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிக்கப்படுது. ஒரு சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு உயிர் கேள்விக்குறியாகுது. இதனால் அரசே மனிதர்களுக்கு எவ்வளவு கொடுக்க இன்ட்ரெஸ்ட் படுதோ அதே மதுப்பாட்டிலையும் எடுத்து சுத்தமா இந்த பூமியை பாதுகாக்கணும் என்று அரசு எவ்வளவோ நல்லது செய்யுது. இந்த மதுப்பாட்டிலையும் 10 ரூபாய்க்கு ரிட்டர்ன் எடுத்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று மிக பணிவுடன் கேட்கிறேன்.